ஒரு 120 ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக சுவிட்ச் போர்டு பக்கத்துலேயே ஒரு ஃபோன் ஹோல்டர் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அங்கங்கே வைக்க வேண்டியதாக இருக்கும். ஃபோனை சில நேரத்தில் இது மேலே வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வைக்காமல் ஈஸியாக ஒரு ஒட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹோல்டர், ஃபோன் ஹோல்டர் ஸ்டாண்டு, அதை பற்றி அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மேலே ஒரு கவரு, கீழே ஒரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேக்கிங், உள்ளுக்குள்ள ஒரு பேக்கிங் கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ள. இது மாதிரி இந்த பபிள்ஸ் பேக்கிங் இது உடையாமல் இருக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் பிரித்து பார்த்தாக்கா நமக்கு தேவையான அந்த ஸ்டாண்ட் இருக்குது. மேலும் அதில் ஒரு கவர் இருக்குது. இப்போ அந்த கவரையும் பிரிக்கிறேன். அந்த கவரையும் பிரித்தா நான் பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி கரெக்டாக பிளாக் கலர் வந்திருக்கு. இந்த ஹோல்டர் வந்து பின்னாடி வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வச்சு தான் நம்ம இதை பிரித்து ஓட்டணும். இந்த ஸ்டிக்கர்லேருந்து இது எப்படி பிரித்து ஓட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ ஒட்டுறத்தன்மை போயிடுச்சுன்னா அப்போ வேஸ்ட்டு தானே, தூக்கி தானே போடணும் இந்த ஃபோன் ஸ்டாண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹோல்ஸை வச்சு நீங்கள் செவுத்தில் கூட நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுவும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டிக்கர் போச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. இந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரில் பண்ணி செவுத்தில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வேஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி பிரித்து ஓட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பேக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 3mm லெங்த்தில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதை பிரிக்கணும். அதை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மேலே பேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து நீங்கள் செவுத்துலேயும் ஒட்டிக்கலாம், இல்லை உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டாலும் ஒட்டிக்கலாம். நான் செவுத்தில் வந்து என் பெட்டுக்கு மேலே தேவைப்பட்டதுனால நான் அங்கே வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நீங்கள் ஏசி ரிமோட் வைக்கலாம், டிவி ரிமோட் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது.